செல்லம்மா, செல்லம்மா, என்ன ஜோதியக்கா, என்ன ஆச்சு? ஏன் அவன் கம்ப கொண்டு அடிக்க வராமட்டி? யாரு? சுரேஷா? சுரேஷ் அப்படி பண்ண மாட்டானக்கா. பண்ணிட்டானே, பண்ணிட்டானே. அவன் அந்த கண்ணியாவ வச்சிருக்காமட்டி. கண்ணியாவா? அது யாருக்கா? அந்த பேக்கரியில் வேலை பார்க்குற கன்சிக்காக தான் இது எந்த நேரமும் கண்ணிக்கா கணிக்கான்ட்டு கிடக்கு. சேச்சே, அப்படிலாம் கிடையாது சோதியக்கா. இல்லட்டி, அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பெத்த தாய அடிக்கானே, சண்டால பைய நாசமா போவான். ஏக்கா சும்மா இருங்க. பெத்த மகனுக்கு யாராட்டு சாமி விடுவாங்களா? நான் இனி அங்க போகவே மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். ஆமா, அவன் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாலும் போகவே மாட்டேன். எங்க இருக்க போறாவளா? ஏற்கனவே தங்கராசா இருக்கான். இப்படி எல்லாரும் இருந்தா இடமும் பத்தாது, சாப்பாடும் போட்டு தீராத. பெத்த பிள்ளைட்டு என்னக்கா கோவம் வேண்டி கிடக்கு? சும்மா போங்க. போமாட்டேன், நான் போமாட்டேன். வா, வீட்டுல இருக்க மாட்டே. எனக்கு ஏதாட்டு தனியா ரூம் கொடு. கூமாப்பட்டி தங்கராசா ரூம் இருக்காங்க, வேணா போய் தங்குங்க. சும்மா இருட்டு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இல்லை, எக்ஸ்ட்ரா ரூமு கிடையாதுல, அவங்க இந்த ரூம் தானே இருக்கு. அவர் ஒருத்தர் தானே தங்கியிருக்காரு. இந்த பாட்டி அவர் கூட போய் இருக்கட்டுமே. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த தப்பா ஒன்றும் சொல்லலையே, இதுல என்ன இருக்கு? யாருடி தங்கராசா? ஏன் தம்பிக்கா? நீங்க சும்மா அந்த ஹாலிலேயே படுத்துடுங்க. ஆமா, இப்போ அந்த ஆளு இல்லைன்னா சொல்லி நான் அந்த ரூம்ல படுத்திருக்கேன். அவரு வரும்போது எந்திரிச்சு வந்துருவேன். அது அவ்வளவா நல்லா இருக்காத. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். அத்தைப்பட்டி, இந்த கூமாப்பட்டி தத்தாக்கு பொண்டாட்டி கிடையாதுல்ல? ஆமாட்டி, அதுக்கு என்ன? சுவாதி பாட்டிக்கும் புருஷன் கிடையாதுல்ல? வாரியில கொண்டு அடிச்சு விடுவோம், ஓடு. இல்லை நம்மையும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன அறிவு, அறிவு கொழுந்து. உன் வாயில தீய வைக்க மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதப்போ. பிற்போக்குவாதிகளா இருக்கீங்க, நான் ரொம்ப அட்வான்ஸா இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாத்திரத்தை கழுவு. அப்படி எஸ்கேப் ஆயிரும், இல்லைன்னா பாத்திரம் கழுவி விட்டுரும். புதுசாக வந்திருக்கிற பாட்டி கழுவிட்டோம். ஆமாம், சாப்பிடும்ல, 3 வேளை சாப்பிடுறதுல பாத்திரம் கழுவிட்டோம். என்ன டீ? ஆனா ஒன்ன மாதிரி ஒரு சோம்பேறிய நான் பார்த்ததே இல்லட்டி. இந்த பார்த்துட்டல, சரி வா போவோம். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இல்லாச்சோறு சாப்பிடணுன்னே எல்லாரும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துருங்க சொல்லிட்டேன். சரி சரி. ஏங்க, என்னது இந்த சுவாதியக்கு அங்க வந்து கிடக்கு? எரிச்சலா இருக்க. பாவம் இல்லம்மா, ஒரு 2 நாள் இருந்துட்டு போட்டோம். ஆமாங்க. பேச்சுமணி, கடைக்கு போய் 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ மீன் நல்ல விலை குறைச்சி பேசி வாங்கிட்டு வா, சரியா? பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. டெய்லி தான் பிரியாணி சாப்பிடுறீங்க, இன்னைக்கு என்ன ஆசை? வயிற்றுக்கு வந்தன இல்லாம தின்னுட்டு போயிடணும், அதான் என்னுடைய ஆசை. சரி போ, நீ எனக்கு பிரியாணியும் கண்டிரு. சரி எலிஃபண்ட் மேடம். வரும்போது டீ கடையில் நல்ல சூடா பஜ்ஜி வடலாம் வாங்கிட்டு வந்துருன்னு. 5 போதும். இப்படி சாப்பிட்டா ஹெல்த் என்னத்துக்கு ஆகிறது? கேட்கவே மாட்டுக்கு. ஆகாய சூரியனை ஒற்றை கண்ணில் கட்டியவன், நின்றாலும் வெண்மீனை நெத்தி சுடியில் கட்டியவன், இவன் தானே மருதாணி அள்ளி பூசியவன். டிவி போட்டு பார்க்கணும். மொட்டை மாடியில் நின்று பார்த்தா யார் யார் எங்க போறாவோ என்னன்னு தெரியும். கொஞ்ச நேரம் போய் அப்படியே பார்த்து என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஜிம்மி படு, நின்னுட்டே இருக்கு. ஜான், மிஸ்டர் ஜான். யார் இது? ஐயோ டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு காக்கல. என் பேரு பிச்சி மணி. ரொம்ப நடிக்க வேண்டாம். நீங்க ஜான் எனக்கு தெரியும், சரியா? ஒரே மாதிரிலாம் உலகத்துல 8 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது முட்டாள்தனமா சொல்லி நீ ஏமாத்திராதீங்க. நெசமாலுமே நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நான் அவன் இல்லை. அப்படியா? உள்ளதானே அந்த லேடி இருக்கு பானுமதி, அதுகிட்ட போய் சொல்றேன், பாத்துக்கிடுவோம். சார் 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 ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். நீங்க ஜான் தானே? ஆமா சார். நீங்க பிசினஸ் மேன் தானே? சிபிஐ மாதிரி இங்க எதுக்கு கிடைக்கீங்க? இந்த பொம்பளை எதுவும் கொலைகளை பண்ணிட்டாளா? எதுவும் கொள்ளடிச்சிட்டாளா? புது பணக்காரி வேற, அதை கண்டுபிடிக்க வந்திருக்கீங்களா? ஐயோ, நிறைய சினிமா பார்ப்பீங்களோ? இல்ல சார், இது வேற ஒரு நன்றி கடன். இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும்னா நான் இங்க வந்து இப்படி அடிமை மாதிரி கிடக்கணும்னு அவசியமே இல்லை. நான் பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து கூட கண்டுபிடிச்சிருப்பேன். இது வேற. அது என்னன்னு சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிடணும். இங்க வேண்டாம் சார், சுத்தி கேமரா இருக்கு. பானுமதி உள்ள இருந்து பாத்துருவா. நீங்க வாங்க, நம்ம அங்க டீ கடையில போய் பேசுவோம். ஓகே.
எந்த ஸ்டோரியா இருந்தாலும் அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய டியூட்டி இருக்கு. சரி சார். என்ன சார் கீழே உட்காந்துட்டீங்க? புல்தரையில உட்கார்றது ரொம்ப நல்லது. நீங்களும் வாங்க. சீக்கிரம் உங்க கதையை சொல்லுங்க. அது ஒரு அழகான கிராமம். எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு மலை கிராமத்துல தான் இருந்திருக்காங்க. எங்க அப்பா தேன் எடுக்க மேலே ஏறும்போது கீழே விழுந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா எங்க போகன்னு தெரியாம எங்க அம்மா இந்த கிராமத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு அப்போ ஒரு 6 வயசு இருக்கும். எங்களுக்கு போட்டுக்க துணி கூட கிடையாது. நாங்க 2 பேரும் வெறும் கையோட தான் வந்தோம். ஏம்மா பசிக்குமா? சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. இந்த ஊர்ல தான் நம்ம இருக்க போறோம். யாராட்டும் உதவி செய்யறாங்களான்னு பார்ப்போம். போகமாட்டேன், நான் பள்ளிக்கூடம் போகமாட்டேன். படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்மகிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கரைஞ்சு போயிரும். படிப்பு தான் உன்னை உயர்த்தும். ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போ. பானுமதி பள்ளிக்கூடத்துக்கு போ. அங்க படிக்க சொல்லி ஒரே சிறையா படுத்துதாவ. வீட்டுல நல்லா சாப்பிட்டதுக்கு நல்லா இருக்கலாமா? அம்மாட்ட அடி வாங்கி செத்துறாத. பள்ளிக்கூடத்துக்கு போ. ஏம்மா அங்க பாரு, யாரோ வந்திருக்காவ. யாருமா நீங்க? என்ன வேணும்? அம்மா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேம்மா. என் புருஷன் தேன் எடுக்க மேலே ஏறும்போது கீழே விழுந்து இறந்துட்டாருமா. எங்களுக்கு யாருமே இல்லைம்மா. இந்த ஊர்ல ஏதாட்டும் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அதான் உங்ககிட்ட ஏதாட்டும் வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன். இது என் மவன். இங்க அப்படி எந்த வேலையும் இல்லையம்மா. ஏதாட்டு வீட்டு வேலை, பெருக்கிறது, கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது, தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது எதுனாலும் செய்வேம்மா. எனக்கு ஒன்றுமே வேண்டாம்மா. என் மகனுக்கு மட்டும் 3 வேளை சாப்பாடு கொடுத்து அவனை படிக்க வச்சு எனக்கு அதுவே போதுமா. படிப்பு தாம்மா உயர்த்தும் நீங்கள் சொன்ன மாதிரி. சரிம்மா, உனக்கு நான் வேலை தரேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே நீ பார்த்துக்கோ. உனக்கு சம்பளமும் போட்டு உனக்கும் உன் பையனுக்கு சாப்பாடும் போடுவேன். உன் மகனை படிக்கவும் வைக்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. இது 7 ஜென்மத்துக்கும் நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அங்க நீயும் அவனும் தங்கிக்கோங்க, சரியா? உன் பேர் என்ன? அந்த பாப்பாட்ட பேர் சொல்லு. உன் பேரை சொல்லு. என் பேரு ஜான். வேதக்காரங்களாம்மா நீங்க? வேதக்காரங்க இந்த மதம் அந்த மதம் எதுவுமே எனக்கு கிடையாதுமா. எல்லாத்தையும் கும்பிடுவேம்மா. ஜானுங்கிற ஒரு ஆள் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாருமா. அதனால அவர் பேரை விட்டுருக்கேன். நான் எந்த மதமும் கிடையாதுமா. எல்லா சாமியும் கும்பிடுறவ. சரிம்மா, சரி போ. பானுமதி பள்ளிக்கூடத்துக்கு போமா. போகமாட்டேன். புது பையன் கூட விளையாட போறேன். சாணு வா, நம்ம விளையாடுவோம். சரி. ஃபுல்லா அவங்க பண்ண ஹெல்ப்பை எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தது. எப்பவுமே இவங்கள மறக்கவே கூடாது, நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி, அப்புறம் ஐயா ஜானு, இந்த வாழ்க்கை அந்த அம்மா நமக்கு கொடுத்தது. அதனால இது எப்பவுமே மனசுல வச்சுக்கிடணும். அந்த அம்மாவுக்கோ அந்த பிள்ளைக்கோ எதுனாலும் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும்ப்பா. சரியாப்பா? எத்தனையோ ஊர்ல போய் வேலை கேட்டோம்ப்பா, யாருமே கொடுக்கலப்பா. ஆனா அந்த அம்மா எடுத்த உடனே வேலையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து உடனே படிக்க வைக்கன்னு சொல்லிட்டு கடைசி வரை நன்றியோட இருக்கணும் சாமி. நான் கண்டிப்பா அப்படி இருப்பேம்மா. கடவுளா பார்த்து கண்ணை திறந்திருக்காருப்பா. நல்லா படிச்சிரு ராசா. படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் நீ அம்மாவை காப்பாத்தணும். சரிம்மா. நானும் பானுமதியும் டெய்லி ஸ்கூலுக்கு போனோம். நான் படித்த ஸ்கூலில் தான் பானுமதியும் படித்தா. 2 பேரும் ஒன்றாவே போவோம். அவங்க அம்மா வேலைக்கார பிள்ளைன்னு நீ ஒரு நாளும் பாகுபாடு பார்த்ததே கிடையாது. அவளுக்கு என்ன கொடுப்பாங்களோ அதே சாப்பாடு தான் எனக்கும் கொடுப்பாங்க. அது போக பானுமதி என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பா. அவளுக்கு கொடுக்குறது எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்பா. ஏம்மா, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காம இவன் சரியான ஆறுவ. பானுமதி அவன் கூட சேர்ந்து நீயும் நல்லபடியா படிக்கணுமா. தம்பி இவளையும் நல்லா படிக்க வைப்பா. சரி அம்மா. படிக்கவே மாட்டுக்காப்பா. எல்லாத்துலயும் முட்டையா வாங்கிட்டு வரா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவ்வளவு படிக்க வைக்கவே முடியல. நான் சொல்லி கொடுக்க முதலாளி அம்மா. சரிப்பா. சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வா, நம்ம சேர்ந்து படிப்போம். நீ இங்க வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். நல்ல ஏதாவது பண்டம் தின்னுகிட்டே படிப்போம்னு. சரி. 2வது 3வதும் ஒன்னாதான் படித்தோம். அதுக்கப்புறம் பானுமதிக்கு படிப்பே வரல. சுத்தமாக படிக்கவே மாட்டேன்னு சொல்லி வீட்லேயே உட்காந்துக்கிட்டா. ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு ஒரே அடம். அவள் எல்லாத்துலேயும் முட்டை மார்க் வாங்குறதுனால டீச்சர்லாம் அவளை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், 4ஆம் கிளாஸ்லேருந்து வரவே மாட்டேன்னு இருந்துக்கிட்டா. நான் 8 வரைக்கும் அங்கே தானே படித்தேன், நல்லா படித்தேன், ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். பானுமதி அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. பானுமதிக்கு படிப்பு வரட்டாலும் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா. எப்ப பார்த்தாலும் ஜானுன்னு என்னை சுத்தி வருவா. வீட்டுல இருக்கிற பண்டம், வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவங்க அம்மாவும் அப்படித்தான்.
அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா சொல்லு புகழ். ஐயோ அந்த வார ஜான் அவசரமா புகழ் கால் பண்றா, எமர்ஜென்சியா. நான் போறேனே, நாளைக்கு நம்ம பேசுவோமா? சரி டாக்டர். மீதி கதையை நாளைக்கு சொல்லுங்க சரியா? நான் போயிட்டாரு, ரொம்ப அவசரம். பரவாயில்ல டாக்டர். வாங்க வாங்க, எல்லாரும் விதவிதமாக வகை வகையாக கொண்டு வந்திருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? உமா என்ன மீன் வச்சிருக்க? வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போறியா? சரி உன் சாப்பாடுங்க. எங்க வீட்டெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதான் இந்த பச்சை மீனை எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க எப்படி சமைக்க முடியும்? இல்லக்கா எதுவுமே கொண்டு வரல, கஞ்ச பிசனாரின்னு ஏசுவீங்களா? ஆளுக்கு ஒரு மீனை கடிச்சுக்கிடுங்க. என்ன உமா லூஸ் மாதிரி பேசுத? பச்சை மீனை திம்பாங்களோ? இல்லக்கா எதுவும் கொண்டு வரலன்னு ஒரு மாதிரி குத்தி காட்டுவாளதான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏட்டி நாங்க எல்லாம் பூனை ஏட்டி பச்சை மீனை திங்கிறதுக்கு திங்க முடியாதுதான். வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு மீனை எடுத்துட்டு போங்க. வேற என்ன செய்ய? இனி எல்லாரும் குறை சொல்லுவீங்க வெறுங்கைய வீசிட்டு வாரானே. உன் வீட்டுல ஒரு பழைய கஞ்சி கூடயே இல்ல? எல்லாத்தையும் புருஷனே குடிச்சிருவாருக்கா. நான் வெறுமே சாப்பிடவே மாட்டேன். ஓ, சாப்பிடாமலே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னக்கா? எப்போ வாயை திறந்தாலே பொய். பாதி நைட்டு சாப்பிடாம தான் உறங்குவேன். புழுவனி உமா, வாம் புருஷன் தினமும் ராத்திரி டீ கடையை அடைச்சிட்டு வரும்போது ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இட்லி, ஆப்பம் இல்லை வாங்கிட்டு தானே வருவார். தினமும்னா கையில் அவரை கவரோடு தானே பார்ப்பேன். அது என் மவளுக்கு கோல்முட்டி உமா இப்ப புழுகுனி உமாவா மாறிட்டு இருக்கேன்னு. சரி சரி, அந்த மீனை தூக்கி அந்த பக்கம் வை, எங்ககிட்ட சாப்பிட வைங்க. சாப்பிடு, நான் ஆறிக்கிட்டு இருக்கு. சரிக்கா, மீனை நாளைக்கு எடுத்துட்டு போய் குழம்பு வச்சிருவேன். யாரும் எடுத்துறாதீங்கப்பா. ஒன்று ஆத்த பிடிச்ச மீன் வேண்டாம்ப்பா. நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி டெய்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும். டெய்லி வர முடியாதுல்ல, வீட்டுல புருஷன் பிள்ளைல பாக்கணும். ஒன்னே மாதிரி நாங்க என்ன ஒண்டி கட்டையாட்டி? ஆமா, ஆனா உன இதையே சொல்லுவாளுவேன். நம்ம கூமாப்பட்டி தாத்தாவுக்கு ஒரு மவன் இருக்கான் தெரியுமா? அவன் எப்படி இருப்பான்னு தெரில, இல்லைன்னா இவளுக்கு முடிச்சிடலாம். அதுவே ஒரு வழங்காத கிழமை, அதுக்கு மவனா வேண்டாப்பா. நல்ல பாபு மாதிரி நல்ல ஆளா பாருமா இவளுக்கு. ஆமாம், பாபு நல்ல ஆளு. நீங்கள் ரொம்ப கண்டிங்களோ? அவரே அன்னைக்கு பாருங்க, நீ நாகினி ட்ரெஸ் போட்டு ஆட விட்டார். அவர் நல்ல ஆளா? என் பாபு மாமா ஒரு வெகுளியான மனுஷன். ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதையே சொல்லிட்டு அடக்காத. அது சொல்லி தான் என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவரு எதாட்டி என்கிட்ட சண்டை போட்டான்னு அன்னைக்கு நீ நாளைக்கு ட்ரெஸ் போட்டலாம் ஆட விட்டிடலாம், நீலாம் ஒரு புருஷன், அதெல்லாம் நான் மறந்து உங்கள்கிட்ட பேசினேன் பார்த்தீங்களா, எனக்கு தேவைதான்னு ஒரு சீனை போட்டுருவேன். அப்படியே அழுதுருவேன். உடனே சாரிட்டி நான் தெரியாம பண்ணிட்டேன்றவாரு. இது உனக்கு நல்ல ஐடியானடி. ஆமா, ஏதாவது புருஷனுடைய வீக்னஸ் நமக்கு இருந்தால் தான் நம்ம பொழப்பு நடத்த முடியும். சான்சரா நீ இப்போ இழிச்சக்காவில் வம்புழுப்பேன் பாரு. இழிச்சக்கா, நீங்கள் எப்படி மேனேஜரை கைக்குள்ள வச்சுருக்கீங்க? நான் கேள்விப்பட்டேன் ஒன்று ஒரு விஷயம், உண்மையா? என்ன டீ கேள்விப்பட்ட? இல்லை, மேனேஜர் எதுவும் சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உடனே அவர் முன்னாடி டான்ஸ் ஆடிடுவீங்களாமே. அப்படியா? டிஸ்கோ டான்ஸு? போமா, என்னைய வம்பளுக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. நீ ஆடுவோம் புருஷன் முன்னாடி டிஸ்கோ டான்ஸ். நானும் ஆடுவேன்ப்பா, உங்களை மாதிரி ஆடிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏடி நான் அப்படியே ஆட மாட்டேன். யார்டி சொன்னது? அதெல்லாம் எங்களுக்கு நியூஸ் வந்துடும். ஆடி இருக்கீங்களே. பங்கஜம் பாரு டீவல. நீ சும்மா இனி அந்த அக்கால போட்டு கிண்டல் அடிச்சு நடக்காம. என்ன சுந்தரி மேடம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஆபீஸ் போயிட்டு வந்து டயர்ல உட்காந்துருக்க மாட்டி. அப்புறம் நம்ம ஊருக்கு வேற செய்யணும்னா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம், கவலைப்படாது. அடுத்த வாரம் கொடுக்கணும், ஞாபகம் இருக்கட்டும் எல்லாருக்கும். கொடுத்துருவோம். இந்த ஏஞ்சல் பிள்ளைக்கு நம்ம கூட வராமல் போயிட்டு உன் மாமியார் பிடிச்சி வச்சுக்கிட்டு வேற எப்பவும் நம்மள மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பா. நில காய்கிறது, நேரம் போகிறது, யாரும் சாப்பிடவில்லையே, என் கண்கள் மட்டும் சாப்பாடை பார்க்கும். சரி வாங்க மடப்படன்னு சாப்பிடுவோம், ஆறிக்கிட்டு இருக்கு.